ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருமே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல் கவர் பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா வடைக்காக உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ரைஸு லெமன் ரைஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக குக்கர்லேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 விசில் விட போகிறேன் சுண்டலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு ஜவ்வரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது குட்டி குட்டியாக இருக்கும், பெரிய கடுகு சைஸில் இருக்கும். ஆனால் சீக்கிரமே வெந்துடும். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மல் ஜவ்வரிசியை கம்பேர் பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்காக கொஞ்சமாக சிறுபருப்பும் பச்சரிசியும் போட்டு இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கு. பாயசத்துக்கு பால் வச்சுருக்கேன். நான் நல்லா 1/2 லிட்ரு பாலில் பாயசம் செய்ய போகிறேன். அதில் நல்லா ஒரு 1.5 டம்ளர் இல்லை 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டருக்கு இது சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நான் ஏலக்காய் கிள்ளி போட்டுக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஏலக்காய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அதில். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காலையில் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக செய்யலை, கொஞ்சம் நார்மலாக தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் போக போக ஃபாஸ்ட்டாக தானான்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்டட் சேமியா தான் சேர்க்குறேன். அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு இது சரியாக இருக்குங்க. இதுவே உங்களுக்கு திக்கன் ஆகிடும். நான் காட்டுறேன் லாஸ்ட்டில். இதை நல்லா போட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இது நம்ம சேமியா போட்டோன்னே நான் எம்டிஆர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன், பாதாம் பவுடரு. நீங்கள் எந்த பாதாம் பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறேன். நான் சர்க்கரைக்கு பதில் கண்டன்ஸ் மில்க் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பாதாம் பவுடர்லேயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். சேமியா பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ அதை சைடில் வச்சுட்டு பாயசத்துக்கு ஒரு தாளிப்பை போட்டுடலாம். பேன் வச்சு நெய் விட்டுருக்கேன். நெய் லைட்டாக உருகுனதுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இது திராட்சை கொஞ்சம் இதுவாகிற வரைக்கும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பாயசம் ஆஃப் பண்ணிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாயசம் ஃபுல்லு க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு பாதி ஓப்பனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம பாயசம் செஞ்ச பிறகு ஒரு பேனில் இது வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது பொங்கலுக்காக. எனக்கு ரொம்ப அந்த பாகு வெல்லம் கிடைக்கல, கலர் கம்மியாக இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா அரிசியும் பருப்பும் வெந்ததும் இதுலேயே நான் அந்த பாகு ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் லைட்டாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது நெய் போட்டிருக்கேன் பேனில். நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் துருக்கி போட்டாலும் பல்லு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளித்து கொட்டியாச்சு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டு சைடில் வச்சிடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கலந்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நம்ம கொழுக்கட்டை பூர்ணத்துக்காக வேர்க்கடலை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனோன்னா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு 2 முந்திரி, காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா சுண்டலுக்காக. இது வந்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டலை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்து நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே வந்து டைரெக்டாக துருவி சேர்த்துக்கிறேன். ஏன்னா போக போக டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும். தேங்காய் துருவி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாயசத்துக்கு வந்து சேமியாவுமே காலி ஆயிடுச்சு. அதனால் ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரோஸ்டட் சேமியா வந்து கொட்டி வச்சுக்கிறேன். இது வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பூர்ணத்துக்காக வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதே கிளாஸில் நான் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்துக்கு கரையத்துக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சதும் நம்ம வேர்க்கடலையை வந்து க்ளீன் பண்ணி தோல் உரித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சிடுறேன். இப்போது வடைக்காக உளுத்தம் பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு மாவு பேசிய போகிறேன். நல்லா மாவு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டா வந்து இதை அப்படியே விட்டுடலாம். வடைக்கு வந்து ஆல்ரெடி நான் மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். வடை மாவு வந்து வடை போட்டு எடுத்தாச்சு. கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ இந்த வடை ஆனதும் நம்ம பூஜை பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நம்ம குட்டி கணேஷாக்கு வந்து படையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே வந்து வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் வந்து படம்லாம் வச்சு கணேஷா வந்து நாங்கள் வச்சு பழக்கம் இல்லை. அதனால் குட்டியாக வந்து விநாயகர் சிலையை வந்து வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி வச்சு அதுக்கே வந்து நாங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணிட்டோம். அவ்வளோதான், பூஜை வந்து பண்ணி முடித்தோடனே நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.